வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாசா ஆடியோஸுங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆம்பிள்ஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 2.1 ஆம்பிள்ஃபயர், இன்னொன்று வந்து ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இப்போ 2.1 வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபர் 12 இன்ச்சும் லெஃப்ட் ரைட் வந்து 6 இன்ச்சும் படிக்க போகுது. ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 8 இன்ச்சு 100 வாட்ஸில் ரன் ஆக போகுதுங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்னையில் குமார் அப்படின்ற ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து கணேசன் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி வந்து கொரியர் ஆகுதுங்க. இது வந்து ட்ராய்ட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 8 இன்ச்சும் ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயரும் ரன் ஆகி படிக்க போகுது. இது வந்து 100 வாட்ஸுங்க. ஆனால் ஜேபிஎல்னு போட்டிருக்கு, ஆனால் ஜேபிஎல் கிடையாது, காப்பி தான், ஒரிஜினல் கிடையாதுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறத வந்து இப்படி பார்த்தாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரிஜினல் பீஸ்ன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஜேபிஎல் ஒரிஜினல் பீஸ் இல்லை, செகண்ட் குவாலிட்டி, அதாவது காப்பி. ஓகேங்களா? அதாவது டியூட்டரும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் ட்ராய்ட்ருக்கு. ஓகேங்களா? கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைக்க போகிறோம். அதுக்குரிய கெப்பாசிட்டரும் நம்ம கொடுத்து விட போகிறோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணிக்கலாம். அதே போல் பொறுமையாக இருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய பவர் ஆம்பிள்ஃபயர் வந்து என்ஜேடபிள்யூ நம்மள்ட்ட இல்லாதனால நம்ம வந்து இப்போ வண்டி செட்டு வந்து நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரி, அவங்கள முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச வரையும் வெயிட் பண்ணுங்கள் பிரதர். யாருமே கொஞ்சம் கோவப்பட வேணாம். ஏன்னா என்ஜேடபிள்யூ இல்லாமல் நம்ம பவர் ஆம்பிள்ஃபயர் போட மாட்டோம். மற்ற ஐசி எதுவுமே யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறதில்ல. 52001943 போடலாம். பட் இருந்தாலும் நம்ம என்ஜேடபிள்யூவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். கொடுத்த வரையுமே இன்னும் எந்த கஸ்டமர்ட்டையும் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியாக நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து என்ஜேடபிள்யூ சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கவர் போட்டு பக்காவாக பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு இன்றைக்கி 2 பேர்த்துக்கும் அனுப்பி வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 ஆம்பிள்ஃபயரோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரையும் அங்கே போய் பாருங்கள். அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கமெண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்னால் ஃபாலோ பண்ண முடியலைங்க. டைரெக்டாக வந்து என்கிட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஒரே நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க. முடிஞ்ச வரையும் அதில் மெசேஜ் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு இதில் டைரெக்டாக கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுப்பேன். அதே போல் நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருந்து தான் நம்மள்ட்ட வாங்கணும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. இப்போவும் சொல்கிறேன், பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க. அதே போல் நம்ம கொடுக்குற ஆம்பிள்ஃபயர்ஸ் வந்து பக்காவான முறையில் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி குவாலிட்டியான போர்ட்ஸ் தான் போட்டு நம்ம கொடுத்துட்ருப்போங்க. முடிஞ்ச வரையும் ஆர்டர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். மெயினாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக பேக்கிங் பண்ணி இன்றைக்கி நம்ம நைட்டு கிளம்பிட்டோம். 8 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.